இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தனுடைய உவமையை பற்றி நமக்கு தெளிவாக கூறுகிறார். தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே தவக்காலத்தின் முதன்மை செய்தியாக, அடிநாத செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மனமாற்றம் ஒன்றுதான். இந்த மனமாற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய ஆன்மீகத்தை ஒரு உத்வேகத்தோடு, மகிழ்ச்சியோடு, இறைவனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிகழ்வுதான் ஆன்மீகத்தின் மனமாற்றம். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே இந்த தவக்காலத்தை முன்னிட்டு நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே நம்முடைய ஆன்மீகத்தினுடைய தேவைகளையும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு இறைவனுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிளவினை உடைத்தெறிந்துவிட்டு இறைவனோடு இணைந்து பயணிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தவக்காலம். எனவே இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனமாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தின் வழியாக நம் அனைவருக்கும் மீட்பை பெற்று கொடுத்திருக்கிறார். அந்த பெற்று கொடுத்த மீட்பை நாம் நினைவுபடுத்தி மீண்டும் மீண்டுமாய் பாவ சேற்றில் விழுந்திருக்கின்ற நாம் அனைவருமே இறைவனோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரிசையில் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் நற்செய்தி வாசகம் ஊதாரி மைந்தனுடைய உவமை பற்றி பேசுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் ஒரு தனி சிறப்பு மிக்கவராக இறைவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. ஒரு மனிதர் இன்னொருவரை பற்றி ஒரு செய்தி கொடுக்கிறார் என்றால் அந்த செய்தி அடுத்தவர்களுக்கு தெளிவாக சென்றடைய வேண்டும் என்பதில் கருத்தாய் இருப்பது போல லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்படவில்லை என்றாலும், ஆனால் இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய பாடுகளின் மரணத்து வரையில் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பச்சை மரத்தில் அடித்த ஆணியைப் போல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்று நாம் வாசிக்க கேட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி வாசகம் கூட மற்ற நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யாத ஒன்று இவர் பதிவு செய்திருக்கிறார். இதிலே இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த சிறந்த உவமையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நற்செய்தியின் தனி சிறப்புமிக்க ஒரு நற்செய்தி என்று கூட சொல்லலாம் என்று சொல்லுவார்கள் விவிலிய ஆராய்ச்சியாளர்கள். அந்த அளவிற்கு இந்த உவமை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இறைவனுடைய அன்பு என்ன என்பதை. அப்படி என்ன இயேசு இந்த உவமையில் சொல்லிவிட்டார் என்று இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கவனமுடன் கேட்டோம் என்றால், இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் படிக்க கேட்கின்ற பொழுது இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமை சொல்லுவதற்கு முன்னதாக இயேசு தான் அனுபவித்த அனுபவத்தை மக்களோடும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஏனென்றால் இவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்துகிறாரே, அவர்களோடு நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாரே என்று இந்த கூட்டம் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகின்ற பொழுது இயேசு அவர்களை வாயடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமை சொல்லுகிறார். தந்தைக்கு 2 புதல்வர்கள், இளையவன் மூத்தவன். மூத்தவன் தந்தையோடு இணைந்திருக்கிறான். இளையவன் தந்தையிடமிருந்து தன் சொத்தை பிரித்து கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று சொத்து எல்லாம் தீர்ந்து விட்ட பிறகு உண்ணுவதற்கு உணவில்லாமல் பன்றிகளின் நெற்றுகளை தின்று அதன் பிறகு அவன் மனமாற்றம் பெற்று எழுந்து தந்தையிடம் வருவதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சிறப்பு செய்தியாக இருக்கிறது. ஆக இது எதை பற்றி இயேசு சொல்லுகிறார்? ஒரு மனிதன், அதாவது மகன், இளைய மகன் தன் தந்தையிடமிருந்து தன்னுடைய எல்லாவற்றையும் பெற்று, எல்லாவற்றையும் என்றால் சொத்துக்கள் அழிந்து போகக்கூடியது. மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு உந்து சக்தியாக, ஒரு துணையாக, ஒரு வழிகாட்டியாக
இருக்கக்கூடியதுதான் இந்த உலக செல்வங்கள். அதுதான் நிரந்தரம் என்று எத்தனை மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. நம் அனுபவ ரீதியாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம், நம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். இந்த அழிந்து போகக்கூடிய செல்வத்தின் மீது அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே இந்த உலகச் செல்வங்கள் நமக்கு வாழ்வு தந்து விடாது, மாறாக விண்ணக வாழ்விற்கு மனமாற்றம் ஒன்றுதான், உறவுகள் ஒன்று மட்டும்தான் என்பதை சொல்லுகிறார். எனவே இந்த இளைய மகன் தன் தந்தையை விட்டு வெளியே சென்று வெகு தூரம் சென்று சொத்துக்களை எல்லாம் இழந்த பிறகு மீண்டுமாய் தன் தந்தையிடம் வருகின்ற பொழுது இயேசு இதைத்தான் இன்று நமக்கு அதிகமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், அப்பா உமக்கு எதிராகும் விண்ணகத்திற்கு எதிராக நான் குற்றம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய பாவ அறிக்கையை தன் தந்தையிடம் சொல்லுவதற்கு தன்னை அவன் தயார் செய்கின்ற நிலைமைதான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம் ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவருட்சாதனமாகிய பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனம் என்கின்ற இந்த அருட்சாதனத்தை பெறுவதற்கு முன்னதாக நம்மை நாம் சுய ஆய்வு செய்து நாம் செய்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்தி குருவானவரிடம் வந்து அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நாம் மண்டியிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக இறைவனுடைய அன்பை எப்படி பெறுகிறோமோ அதுபோல இந்த மனமாற்றத்தின் நிகழ்வு நமக்கு காணப்படுகிறது. அவன் உணவு இல்லாமல் பன்றிகளின் நெற்று கூட கிடைக்காமல் எழுந்து மண்டையிட்டு தன் தந்தையிடம் எப்படி பேசப் போகிறேன், எதை செய்ய போகிறேன், எதை கேட்கப் போகிறேன் என்று தன் சுய ஆய்வு செய்துவிட்ட பிறகு அவன் தந்தையை நோக்கி வருகின்ற பொழுதுதான் இங்கே இயேசு நமக்கு அழகாக சொல்லுகிறார். வெகு தொலைவில் தன் மகன் வருகிறான் என்பதை பார்த்த உடனே இந்த தந்தை ஓடோடி சென்று அந்த மகனை அரவணைத்து முத்தம் கொடுத்து அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து, இறந்து போன என் மகன் மீண்டும் உயிர் பெற்று விட்டான், காணாமல் போன என் மகன் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சி கடலிலே தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்து பகிர்ந்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் நீங்களும் நானும் பல நேரங்களிலே இந்த இளைய மகனைப் போலத்தான் ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் உணர்ந்தவர்களாக திரும்பி வருகின்ற பொழுது இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதே போலத்தான் இறை தந்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே தான் அடிக்கடி நான் மறையுரையில் சொல்லுவது, இந்த தவக்காலம் என்பது வருத்தத்தின் காலம் அல்ல, வேதனையின் காலம் அல்ல, மாறாக நாம் அனைவருமே இறைவனோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காலம். எனவே இது மகிழ்ச்சியின் காலமாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இயேசு ஊதாரி மைந்தன் ஊமையின் வழியாக ஒரு மனமாற்றம் நம்முடைய வாழ்விலே நிகழப்பட வேண்டும் என்று விரும்புவது போல நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கும் உறவுகளுக்கும் மத்தியிலே தவறுகள், குற்றங்கள், குறைகள் செய்திருந்தால் அவற்றுக்காக மனம் மாறி இறைவனிடம் திரும்பி வருவோம். அப்பொழுது இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு.